வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறிய காங்கிரஸ் தனித்து போட்டியிட முடிவு. திடீர் பரபரப்பு. அதாவது பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்ததை அடுத்து அந்த கட்சியின் தலைமை நிலைச்செயலாளர் அந்த கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். இந்த நிகழ்ச்சி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள், பாஜக அரசு இந்தியா கூட்டணி மீது அமலாக்கத்துறை சிபிஐ வைத்து மிரட்ட நினைக்கிறார்கள் என்றும், இந்தியா கூட்டணியில் யாரேனும் இணைந்தால் அவர்கள் மீது உண்மைக்கு புறம்பான வழக்கு தொடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகம் வந்த பிரதமர் மோடி மீது திடீரென எம்ஜிஆர் ஜெயலலிதா மீது பற்றாக பேசி வருகிறார்கள், அதிமுகவுக்கு மாயவலை வீசுகிறார்களா என சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த தேர்தலை விட திமுக கூட்டணியில் அதிக இடங்களை பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது. தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறுவதாகவும், ஒவ்வொரு தேர்தலிலும் கூட்டணியா தனித்து போட்டியா என்பதை அகில இந்திய தலைமைதான் முடிவு செய்கிறது. அதன்படி தற்போதைய நாடாளுமன்ற தேர்தலிலும் அகில இந்திய வழிகாட்டுதலோடு முடிவு செய்யும். கடந்த தேர்தலில் வழங்கிய 9 தொகுதிகளுக்கு குறைவான இடங்களை வழங்கினால் தனித்து போட்டியிடுமா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அது குறித்து அகில இந்திய தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் தெரிவித்தார். இன்னும் 2 வாரங்களில் மல்லிகார்ஜுன கார்கே சென்னை வர உள்ளதாக தெரிவித்தார். கூடிய விரைவில் திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். அதேபோல தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து முடிவெடுக்க இன்னும் காலம் இருக்கிறது என்றும் தெரிவித்தார். அகில இந்திய தலைமை வழிகாட்டுதலோடு தொகுதி பங்கீட்டை உறுதி செய்வோம் என்றும் தெரிவித்தார். அதேபோல் காங்கிரஸ் எந்த காலத்திலும் யாருக்காகவும் சீட்டுக்காக இயங்கியதில்லை என்றும், சீட்டுக்காக யாரிடமும் கெஞ்ச மாட்டோம். 2014 காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டது. தேர்தலில் போட்டியிடும் நிலைப்பாடு குறித்து அகில இந்திய தலைமைதான் முடிவு செய்யும் என்றும், தமிழகத்தில் தொகுதி ஒப்பந்தம் செய்ய அவகாசம் இருக்கிறது என செல்வ பெருந்தகை அவர்கள் தெரிவித்து இருந்தார். மேலும் செல்வ பெருந்தகை அவர்கள் இப்படி கூறியது தற்போது பரபரப்பை கிளப்பியுள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.